விஜய் குறித்தும் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சாரம் குறித்தும் ஒரு 12 பக்க அறிக்கையும் 19 வீடியோக்களும் டெல்லிக்கு பறந்திருக்கிறது. இந்த 12 பக்க அறிக்கையிலும் வீடியோயிலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் விஜயினுடைய ஆட்சி கலைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விஜயினுடைய கட்சிக்கு விஜயே மூடுவிழா நடத்துகிறாரா அப்படிங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. எதை சொல்கிறேன் என்றால், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான பிணைப்பு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இயற்கையான பிணைப்பை தான் ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும் என்பதற்காக அதை தவறாக பயன்படுத்தினார். அதாவது பிள்ளைகளை தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்காக மிஸ்யூஸ் பண்ணார் விஜய் அப்படிங்கிறதா இந்த 12 பக்க அறிக்கையில் சொல்லப்படுகிற விஷயம். தேர்தல் சட்ட விதிகள் என்ன சொல்றது? 18 வயதிற்கு குறைவான பிள்ளைகளை எந்த காரணத்திற்காகவும் தேர்தல் பிரச்சாரங்களுக்காகவோ அல்லது தேர்தல் குறித்த விஷயங்களுக்காகவோ பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிறதா மிக முக்கியமான செய்தி. ஆனால் தமிழக வெற்றி கழகமும் விஜயும் அதை மீறி இருக்கிறார்கள். அதனால் இவருடைய கட்சி வெற்றி பெற்றது என்பது செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும் அப்படிங்கிறதா இப்போது டெல்லிக்கு பறந்திருக்கக்கூடிய இந்த 12 பக்க அறிக்கையினுடைய ஒரு மிக முக்கியமான நோக்கம். நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். எனக்கு தெரிந்த அவருடைய வீட்டிற்கு எனக்கு நேரடியாகவே தெரியும். அவர் ஒரு பாஜகக்காரர், ஒரு மனைவியின் பாஜகக்காரர். ஆனால் என்ன அப்படின்னா, அவருடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த முறை நீ விஜய் மாமாவுக்கு தான் போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க ஒரு 2-3 நாட்களாக. அது அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு 4-5 வீடுகளில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவே மாறியது. இது எப்படி குழந்தைகள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு பேசு பொருளை விஜயும் தாவேக்காவும் உருவாக்கியது அப்படிங்கிறதுக்கான சில ஆதாரங்களை நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்போ குழந்தைகளை ஏஐ மூலமாக உருவாக்கிய சில வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பெருமளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அதில் குழந்தைகள் விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும்னு அடம் பிடிக்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறது, சாப்பாட்டு தட்டை தூக்கி வீசுறது, இதெல்லாம் பெரிய அளவில் பற்றி படர்ந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இது மாதிரியான வீடியோக்கள் மூலமாக பொதுவாக ரீல்ஸ், உங்களுக்கு தெரியும், ரீல்ஸ் இந்த தேர்தலில் எவ்வளோ பெரிய பங்கை வகித்தது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ரீல்கள் குழந்தைகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது மட்டுமல்ல, ஏப்ரல் 24, 2026 விஜய் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு அறிக்கையில் ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய மொழியில் சொன்னால் குட்டீஸ்